வணக்கம். ஜனவரி 24ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் கிரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் நேற்று பெரும்பாலும் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் கிரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 29 புள்ளிகள் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். பைஜூஸ் மற்றும் பிசிசிஐ, இந்தியாவில் கிரிக்கெட் நடத்தக்கூடிய அமைப்பு, அவங்க இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை குறித்தான அப்டேட் மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. சின்ன பின்னணி, பைஜூஸ் வந்து பிசிசிஐக்கு ஸ்பான்சர்ஷிப் வழியாக பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அது பாக்கி வைத்திருக்கிறாங்க 158 கோடி ரூபாய். அதனால பிசிசிஐ அவங்க மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க NCLTல, நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலில். இப்போ மணி கண்ட்ரோல் என்ன தகவல் சொல்லியிருக்காங்கன்னா, 2 பேரும் வந்து பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஒரு பேமெண்ட் பிளான் கொண்டு வருவதற்கான ஒரு முடிவில் இருக்கிறாங்க. 6 to 8 மாதத்திற்குள்ள பைஜூஸ் வந்து அந்த 158 கோடி ரூபாயை பிசிசிஐக்கு கட்டுவதற்கு உறுதி அளித்திருப்பதாக மணி கண்ட்ரோல்ல தகவல் சொல்லியிருக்காங்க. இப்போ NCLTல அந்த கேஸை வாபஸ் வாங்குவாங்களா இல்ல கட்டுற வரைக்கும் அது அங்கேயே இருக்குமா அப்படின்ற கேள்வி இருந்துகிட்டு இருக்கு. டெல்லி அரசு ஸ்கிராப் பாலிசி கொண்டு வராங்க. அவங்களுடைய வாகனத்துடைய ஸ்கிராப் பாலிசி. இது வழியாக புதிதாக வாகனங்கள் வாங்குவோர், அதாவது அவங்க பழைய வாகனத்தை ஸ்கிராப் பண்ணி புது வாகனத்தை வாங்குவோருக்கு மானியம் வழங்கப்படும். எதில் மானியம் கொடுக்குறாங்கன்னா, ரோட் டாக்ஸ் 50,000 ரூபாய் வரைக்கும் மானியம் வழங்குவாங்க அரசுன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்காங்க. இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரலன்னு நினைக்கிறாங்க. இப்போ வந்து அங்கே காற்று மாசடைவதை தடுப்பதற்காக பெட்ரோல் வாகனங்கள் 15 ஆண்டிற்கு மேலே பழக்கம் இருக்கிற வாகனத்தை அங்கே NCR ரீஜனில் ஓட்டக்கூடாதுன்ற விதி இருக்கு. அதே போல் வந்து டீசல் வாகனம் 10 ஆண்டிற்கு மேலே பழக்கம் இருக்கிற வாகனங்கள் உள்ள வரக்கூடாதுன்ற விதி இருக்கு. இருந்தாலும் அங்கே அதை விதி மீறல் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த புது ஸ்கிராப் பாலிசி அங்கே இருக்கக்கூடிய அரசு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. மேலும் கார் சேல்ஸ் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ஜி என்டர்டெயின்மெண்ட் குறித்து CNBC TV 18 கிடைத்த ஒரு தகவல். ஜி சோனி மர்ஜர் விழுந்துருச்சுன்ற தகவல் நமக்கு தெரியும். இப்போ என்ன பின்னணி சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஜியுடைய ப்ரொமோட்டரான சுபாஷ் சந்திரா ஜனவரி 16ஆம் தேதி மத்திய நிதி அமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருல நமக்கு தகவல் கிடைத்தது CNBC TV 18 மற்றும் NDTVல இருந்து. என்ன சொல்லியிருக்கிறாரு, ஜியுடைய மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸுடைய நலனை பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை அவர் நிதி அமைச்சருக்கு முன்வைத்திருக்கிறாரு. ஏன் அங்கே போயிருக்கிறாருன்றது பார்க்கும்போது அவர் செபி மீது ஒரு குற்றம் சாட்டியிருக்கிறார். என்ன செபி வந்து விசாரணை நடத்துறாங்க ஜி என்டர்டெயின்மெண்ட் மீது. அந்த விசாரணையுடைய நேரமும் மர்ஜருடைய நேரமும் ஒரே நேரத்தில் இருக்கு. அதனால செபிக்கு உள்நோக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் குற்றம் சாட்டி கடிதம் எழுதியுள்ளதாக CNBC TV 18 மற்றும் NDTVல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. BLS E-Services IPO குறித்தான அப்டேட் மணி கண்ட்ரோல்ல இருந்து கிடைத்தது. எப்போ ஓப்பன் ஆகுது, ஜனவரி 30ஆம் தேதி. எப்போ முடிவடையுது, பிப்ரவரி 1ஆம் தேதி. விலை நிர்ணயித்திருப்பது லோவர் பேண்ட் 129, அப்பர் பேண்ட் 135. BLS E-Services வந்து ஆல்ரெடி லிஸ்டட் கம்பெனியான BLS இன்டர்நேஷனல் சர்வீசஸ் உடைய மற்றொரு கம்பெனி. இந்த IPO வழியாக அனைத்துமே ஃப்ரெஷ் இஷ்யூ. 2.3 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் விற்பனைக்கு வரும். இந்த IPO வழியாக 311 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்றதுக்கான முயற்சி. சரி, BLS இன்டர்நேஷனல் சர்வீஸ் உடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஏதாவது ரிசர்வேஷன் இருக்கானா? ஆமாம், ரிசர்வேஷன் இருக்கு. 23 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து ரிசர்வேஷன் இருக்கு. தள்ளுபடி இருக்கான தள்ளுபடியும் இருக்கு. ஃபைனலா என்ன விலை நிர்ணயிக்கிறாங்களோ அதுல இருந்து 7 ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்கணும் சொல்லி இருக்காங்க மணி கண்ட்ரோல் செய்தியில. REC குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து கிடைத்த ஒரு தகவல். பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் அவங்களுடைய சோலார் ரூஃப் டாப் ப்ராஜெக்ட்ஸ் அமைப்பதற்காக REC 1.2 லட்சம் கோடிகள் வந்து கடன் கொடுப்பதற்கு முன் வந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில. மத்திய அரசு சமையல் எண்ணெயுடைய விலையை அந்தந்த நிறுவனங்கள் குறைக்க வேண்டும்ன்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து கிடைத்த தகவல். இன்டர்நேஷனல் விலை கீழே போயிருக்கு. அதனால சமையல் எண்ணெயுடைய விலையை அந்தந்த நிறுவனங்கள் குறைக்க வேண்டும் கேட்டுட்டு இருக்கிறாங்க மத்திய அரசு. JSW ஸ்டீல் குவார்ட்டர்லி ரிசல்ட் வருவதற்கு முன்னாடி மணி கண்ட்ரோல் ஒரு முன்னோட்டம் கொடுத்திருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம்? நெட் ப்ராஃபிட் எதிர்பார்ப்பது 3556 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் அதை கம்பேர் பண்ண முடியாதுங்க. போன வருடம் இதே குவார்ட்டர்ல கம்பெனி நஷ்டத்தில் இருந்திருக்காங்க. போன குவார்ட்டருடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 45% விழும்ன்ற எதிர்பார்ப்பு. நெட் சேல்ஸ் 44,799 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 13% விழும்ன்ற எதிர்பார்ப்பு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது 18% விழும்ன்ற எதிர்பார்ப்புன்னு சொல்லியிருக்காங்க மணி கண்ட்ரோல் செய்தியில்.
ஸ்வஸ்திகா இன்வெஸ்ட்மெண்ட் ஷார்ட் டேர்ம்கான ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்க்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 800, ஸ்டாப் லாஸ் 680, 10% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம் சொல்லியிருக்காங்க? வீக்லி சாட்ல கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னா என்ன, பிரேக் அவுட் நடக்கும்போது எப்படி டார்கெட்டை செட் பண்ணலாம், எப்படி ஸ்டாப் லாஸை செட் பண்ணலாம், நம்ம வேறொரு வீடியோவில் சார்ட்ஸ் வைத்து பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஆனந்த் ரத்தி வெல்த்துக்கு பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 3134, 12% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. ஸ்டாப் லாஸ் 2500. குளோபல் ஹெல்த்துக்கு பை ரேட்டிங், டார்கெட் 1244, ஸ்டாப் லாஸ் 1050, 10% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. வோடஃபோன் ஐடியா அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் ஜனவரி 29 வெளியிட இருக்கிறாங்க. நெஸ்லே இந்தியா தற்போது அப்டேட் இருக்கு. பிப்ரவரி 7 குவார்டர்லி ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. கூடவே டிவிடெண்ட் குறித்தான முடிவும் அன்னைக்கு எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதற்கான ரெக்கார்ட் டேட் பிப்ரவரி 15. மெடி அசிஸ் கம்பெனி அண்மையில் ஐபிஓ முடிஞ்சு லிஸ்டான கம்பெனி. அவங்களுடைய ஷேர்ஸை கனரா ரொபேக்கோ மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்காங்க. கோல்ட்மேன் சாக்ஸும் வாங்கியுள்ளதாக மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்காங்க. எவ்வளவு வாங்கியிருக்காங்க? கனரா ரொபேக்கோ 2.9% ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் 2.2% ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. வேறு யாரெல்லாம் வாங்கியிருக்காங்கன்ற ஒரு பட்டியலும் கொடுத்திருக்காங்க. நொமுரா இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட் மதர் ஃபண்ட், பிஎன்பி பரிபாஸ் ஆர்பிட்ராஜ், வைட்டோ கேபிட்டல் மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் சொசைட்டி ஜெனரல். லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த பட்ஜெட்டில் என்ன எதிர்பார்க்குறாங்க? மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். போன பட்ஜெட், அதாவது ஏப்ரல் 2023 பட்ஜெட்டில் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு பாதகமாக ஒரு செய்தி இருந்தது. என்ன அப்டேட் கொடுத்துருந்தாங்கன்னா, 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே பாலிசி ஒரு ஆண்டிற்கு வாங்கும்போது அந்த பாலிசி மெச்சூர் ஆகிற நேரத்தில் வரக்கூடிய டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது 2023க்கு பிறகு வாங்கக்கூடிய அந்த பாலிசி 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே பிரீமியம் ஆண்டிற்கு இருந்தால் டேக்ஸ் பெனிஃபிட் கிடையாதுன்னு அரசு முடிவு எடுத்திருந்தாங்க. அதுக்கு தான் இப்போ கோரிக்கை முன்வைக்கிறாங்க லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. இப்போ 5 லட்சம் ரூபாய்னு இருக்கிறது 10 லட்சமா உயர்த்துங்க அப்படின்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக ஈடல்வைஸ் டோக்கியோ லைஃப் உடைய எம்டி மற்றும் சிஇஓ அப்டேட் கொடுத்திருக்கிறாரு. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. நசாரா டெக்னாலஜிஸ் தற்போது ஒரு அப்டேட் இருக்கு. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் தான் நாட்வின் கேமிங். அவங்க புது முதலீடு செய்கிறாங்க. காமிக் கான் இந்தியா பிரைவேட் லிமிடெட்ல 100% ஸ்டேக் வாங்குறாங்க 55 கோடி ரூபாய்க்கு. பிவிஆர் ஐநாக்ஸ் குறித்து என்டிடிவியிலிருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய ஷேர்ஸை பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் யூரோப் விற்பனை செய்திருக்கிறாங்க. 0.94 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய 1492 ரூபாய் 50 பைசா. பேடிஎம் உடைய ஷேர்ஸை சாஃப்ட் பேங்க் உடைய நிறுவனமான எஸ்பிஎஃப் இந்தியா ஹோல்டிங்ஸ் விற்பனை செய்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்டேக்கை குறைக்கிறாங்க. 7%லிருந்து 5% குறைச்சிருக்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸில் சில புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பொனான்சா போர்ட்ஃபோலியோடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குக்கு செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 78, ஸ்டாப் லாஸ் 84. மேக்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 800, ஸ்டாப் லாஸ் 895. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் வழியாக 3000 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்க. ரெஸ்பான்சிவ் இண்டஸ்ட்ரீஸ் தற்போது அப்டேட் இருக்கு. அயோத்தியாவில் அவங்களுக்கு சில ப்ராஜெக்ட்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி ப்ராஜெக்ட்ஸ்க்கு அவங்க ஒரு பார்ட்னராக இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இது வழியாக அவங்களுடைய வருவாய் அதிகரிக்கும்ன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. எந்த நம்பர்ஸும் அவங்க சொல்ல, ஆனால் வருவாய் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரெஸ்பான்சிவ் இண்டஸ்ட்ரீஸ். ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்னைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? இன்னைக்கு காலையில் நம்ம 10:30 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா. டாடா எலக்ஸி இன்ட்ராடேல 5% விழுந்தது. பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் 6% அதிகரித்தது. எல்என்டி ஃபினான்ஸ் ஹோல்டிங்ஸ் 2% அதிகரித்தது. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி வாலட்டைலாக இருந்திருக்கு. 3% ரெட்லையும் 3% கிரீன்லையும் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆக்சிஸ் பேங்க் வீழ்ச்சியை பார்த்திருக்கு. இன்ட்ராடேல 6% விழுந்தது. கர்நாடகா பேங்க் பெரிய வீழ்ச்சியை பார்த்திருக்கு. 13% விழுந்திருக்கு. ஹேவல்ஸ் இந்தியா 2%, கிளென்மார்க் லைஃப் சயின்சஸ் 5% இன்ட்ராடேல வீழ்ச்சியை பார்த்திருக்கு. இண்டஸ் டவர்ஸ் 6% அதிகரித்தது. மகாநகர் கேஸ் 3% அதிகரித்தது. ரூட் மொபைல் 3% விழுந்தது இன்ட்ராடேல. ராலிஸ் இந்தியா டாடா நிறுவனம் அவங்க வால்டைல இருந்திருக்காங்க. 2% ரெட்லையும் 1% கிரீன்லையும் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்காங்க. சோனா பிஎல்டபிள்யூ பிரிசிஷன் ஃபோர்ஜிங்ஸ் 3% அதிகரித்தது இன்ட்ராடேல. டான்லா பிளாட்ஃபார்ம்ஸ் வீழ்ச்சியை பார்த்திருக்கு. 8% இன்ட்ராடேல விழுந்திருக்கு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.